வணக்கம். திருவள்ளுவருக்கு காவி உடை. ஏற்கனவே ஒரு ஆள் நம்ம கோர்ட் ஆகுது டேஷ் ஆகுதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அவர் அப்படி தான் திருவள்ளுவருக்கு காவி உடை போட்டால் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து ஓடி இருக்குது. இவங்க ரெண்டும் இப்போ இல்லை, ரொம்ப நாளாகவே காவி உடை போட்டிருக்காங்க திருவள்ளுவருக்கு. நம்மளுடைய அப்துல் கலாமுடைய நினைவிடம் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே கூட திருவள்ளுவர் சிலைக்கு காவி உடையை தான் போட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தது. நம்ம போய் நேராக பார்த்ததில்ல. இப்போ திரும்பவும் திருவள்ளுவருக்கு காவி உடை போட்டிருக்கிறார். காவி உடை போட்ட அழைப்பிதழை அச்சடித்து கொடுத்திருக்கிறார். நம்ம கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆதி பகவன் முதற்றே உலகு. திருவள்ளுவருடைய குறளில் முதல் குறளே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்போ பகவான் என்று பகவன் அப்படின்னு என்று சொல்கிறார் அப்படின்னா பகவானைத்தான் குறிக்கிறார், பரமாத்மாவைத்தான் குறிக்கிறார். அதனால் அவர் இந்து. பகவானுங்கிறது பரமாத்மாவை குறிக்கிறார். அதற்காக பல தமிழறிஞர்கள் நிறைய விளக்கங்களை கொடுத்துட்டாங்க. ஆனாலும் இவங்க அந்த சங்கிகள், அந்த பிஜேபி கட்சியினர், அந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் இதை விடுறதா இல்லை. அவங்க ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரி எதிர்வினை ஆற்றும் போதெல்லாம் நம்ம ஆளுங்க அது எதிர்வினை ஆற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் நம்மளை மாதிரி பெரியாரிஸ்டுகள், நம்ம பெரியார் கழகத்தை சேர்ந்தவர்கள், தமிழ் பற்றாளர்கள், தமிழ் உணர்வு உள்ளவர்கள் அனைவரும், தமிழ் அறிஞர்கள் எல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவர்கள் விடாது வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கூட்டம், ஆர்எஸ்எஸ்ஸின் ஒரு கூட்டம் 24 மணி நேரமும் தூங்காமல் வேலை செய்து கொண்டிருக்கிறது. நம்மலாம் ராத்திரியில் தூங்குவோம். பெரியாரிஸ்டுகளானாலும் சரி, அம்பேத்கரிஸ்டுகளானாலும் சரி, கம்யூனிஸ்டுகளானாலும் சரி, சிவப்பு துண்டு போட்டவர்கள் யாராக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தூங்கிடுவோம். நமக்கு ஒரு அரசியலுங்கிறது முழு நேர செயலாக எடுத்து செய்பவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் கூட 24 மணி நேரம் இயங்குகிறார்களா என்பது சந்தேகம்தான். ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய குரூப் 24 மணி நேரம் அவர்களுடைய அஜெண்டாவை இந்த இந்தியாவில் அமல்படுத்துவதற்கான அனைத்து வேலைகளையும் அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக 2000 ஆண்டுகளாக அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 1925 இந்த ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்ட ராஷ்டிரிய சுயம் சேவகா அந்த மாதிரி அது ஆரம்பித்ததுலேருந்து இன்ற வரைக்கும் தூக்கம் இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த கோட்பாடுகளை நம்ம மீது திணிப்பதற்காக, நம்ம மீது அமல்படுத்துவதற்காக, இந்தியாவை மாற்றியமைப்பதற்கான ஏற்பாடுகள் நிறைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுநர் இப்போ இன்னைக்கு என்ன நியூஸ் அப்படின்னா, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. திரிணாமுல் கட்சியில் கல்கட்டா இதில் மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் கட்சிக்காரங்க ஒரு புகார் கொடுத்துருக்காங்க தேர்தல் கமிஷனில். ஆளுநர், அந்த மாநிலத்தின் ஆளுநர் பிஜேபிக்கு வாக்கு சேகரித்தார் அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எங்கே போனாலும் எப்படி பார்த்தாலும் அவர்கள் அந்தந்த ஊரில் அந்தந்த வேலைகளை செய்வதற்காகவே டெல்லியிலேருந்து மத்திய ஒன்றியத்திலேருந்து அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அதில் எதுவும் மாற்று கருத்து இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த மாநிலத்துக்கு ஒரு நல்லதான ஒரு மசோதாவை தாக்கல் செய்து அந்த மசோதாவை சட்டமாக்குவதற்கு ஒப்புதல் வாங்குவதற்கு அதை கவர்னருக்கு அனுப்பும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா சூத்து கீழே போட்டு உட்காந்துருவார். அவரும் பார்க்க மாட்டார், மத்தியில் இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் அனுப்ப மாட்டார், அதுக்கு பதிலும் சொல்ல மாட்டார். பல மாதங்களாக பல வருடங்களாக தூக்கி கீழே போட்டுக்கிட்டு உட்காந்துருவார். அதை பற்றி பேசவே மாட்டார். ஆளுநர் அவ்வளோ நல்லவர். அதுவும் நம்ம ஆர்என் ரவி இருக்கார், மிகச்சிறந்த ஒரு படிப்பாளி. ஐபிஎஸ் நினைக்கிறார். ஐபிஎஸ்ஸோ ஐஏஎஸ்ஸோ ஏதோ ஒரு இருந்து என்ன புண்ணியம்? ஒரு கவர்னரை இந்த மாநிலத்துக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த மாநில அரசோடு ஒன்றி அந்த மாநில மக்களின் கலாச்சாரம், அந்த கொள்கை, அந்த கட்சியினுடைய அந்த மக்களுக்கு தேவையான அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்து கொடுக்குது. அரசு எதுவும் அரசு இயந்திரத்தில் தொய்வு நடக்கும்போது அந்த அரசு இயந்திரத்தை அழைத்து இங்கே வாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க,
அப்படின்னு கேட்டு அந்த தொய்வை நீக்கி சுறுசுறுப்பாக்கி மக்களுக்கு நன்மை செய்ய வைப்பதற்காக தான் ஒரு ஆளுநரை நியமித்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். பிரிட்டிஷ் அரசாங்கம் வேற ஒரு காரணத்தாக நியமித்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற அரசியல் சாசன சட்டப்படி இந்த சுதந்திர இந்தியாவில் இந்த காரணத்துக்காக தான் அனுப்பப்பட்டிருக்காங்க. ஒரு மாநிலத்தை அந்த மாநில மந்திரிகளோடு அந்த மாநில மக்களோடு இணைந்து அந்த மாநிலத்துக்கு தேவையான அந்த கலாச்சாரத்தை அழிக்காமல் அந்த அவர்களுடைய இதை பேணி காக்கும் வகையில் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆளுநருடைய கணிப்பு. ஆக்சுவலாக இது வந்து பிரிட்டிஷ்காரன் தந்தது தானே, எல்லாத்துக்கும் தெரியும் தானே. ஆளுநர் பதவிங்கிறது கண்காணி வேலை. அவருக்கு வந்து கண்காணிக்கிற வேலை. அந்த மாநிலத்தில் அந்த மாகாணத்தில் என்ன நடக்கிறது கண்காணிக்கிறதுக்காகத்தான் ஆளுநர் என்ற பதவியை நியமித்தான் பிரிட்டிஷ்காரன். அதில் அவங்க நியமித்ததுக்கு ஆனால் அதே எண்ணம் இன்னமும் அந்த டெல்லிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதே எண்ணத்தோடு தான் இன்னமும் கவர்னரை அனுப்புகிறார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்வது போல அந்த மாநில மக்களோடு இணைந்து அந்த மாநிலத்துக்கு நன்மை செய்வதற்காக அல்ல. இந்த 10 வருடங்களாக அதுதான் நடந்து வந்திருக்கிறது. இந்த 10 வருடங்களாக போய் ஒரு நல்லா இயங்கிட்டு இருக்கிற சுயமாக இயங்கி கொண்டிருக்கிற ஒரு மாநில அரசை சித்திரவதை செய்வது, அவர்களுக்கு டார்ச் கொடுப்பது, அவர்களுடைய வேலையை செய்ய விடாமல் அவர்களுடைய மூளையை திசை திருப்ப வைப்பதற்கு தான் இந்த ஆளுநர்கள் பயன்படுகிறார்கள். கடந்த 10 வருட காலங்களாக இதுதான் வேலை. நம்ம ஆளுநர் வந்து என்னென்ன பண்ணார் நமக்கே நல்லா தெரியும். தமிழ்தாய் பாடல் பாடக்கூடாது அவருடைய எண்ணம். ஆரம்பத்திலேயே ஜனகணமன பாட முடியும்? டேய், நாங்கள் அந்த காலத்திலேருந்து நாங்கள் சின்ன பிள்ளையா படிச்சுக்கிட்டு இருந்த சுதந்திரம் வாங்கின காலத்திலேருந்து முதல்ல பாடுறது தமிழ்தாய் வாழ்த்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கடைசியாக முடிக்கும்போது தேசிய பாடல் ஜனகணமன பாடுவோம், தேசிய கீதம். இதுதானே நம்ம பழக்கம். முன்னாடி நம்ம நீராறும் கடல் கொடுத்த அப்படிங்கிற தமிழ்தாய் வாழ்த்து பாடுவோம், முடிக்கும் பொழுது தேசிய கீதம் பாடுவோம். இதுதானே மரபு, இதுதானே சட்டம், இதுதானே நடைமுறை. அதை விட்டு தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாது. பேரறிஞரை பற்றி பேசக்கூடாது, பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசக்கூடாது, பெரியாரை பற்றி பேசக்கூடாது, கலைஞரை பற்றி பேசக்கூடாது, யாரை பற்றியும் பேசக்கூடாது. சாவர்கரை பற்றி பேசலாமா அப்படின்னா நல்லா கேட்டுக்கிட்டு இருப்பார். புல்புல் பறவையில் வந்த சாவர்கரை பற்றி பேசணுன்னா நல்லா கேட்டுக்கிட்டு இருப்பார், கேட்டுக்கிட்டு இருப்பார். வேறு அதுக்காக தான் இவங்களுடைய வேலையே தான். நீட்டுங்கிற ஒரு சின்ன ஒரு பெரிய அது வந்து அதை பற்றி நிறைய பேசிட்டோம். நம்ம காணொலியிலேயே நிறைய பேசியிருக்கிறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுமையிலும் கொடுமை. இதெல்லாம் வந்து திருவள்ளுவருக்கு பகவான் அப்படின்னு வந்துருச்சுன்னா உடனே காவி உடைய போடுறதா? பகவான்ங்கிறத அவர் எதை வேணாலும் சொல்லியிருக்கலாம். சூரியனை சொல்லியிருக்கலாம். அன்னைக்கு ஏதியா கடவுள்? திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் 2000 வருடங்களுக்கு முன்பு கடவுள் இல்லை. நடுகல்லைத்தான் கடவுளாக வணங்கி இருப்பாங்க அந்த காலத்தில். கடவுள்னு யாரும் இல்லை. கடவுள் என்பது இந்த 2000 வருடங்களுக்கு பிறகு இவங்க வந்து ஆரியர்கள் வந்து கைபர் கோனாய் கணவாய் வழிகளாக மாடு மேய்ப்பதற்கு வந்தபோது கொண்டு வந்து நம்ம மேலே திணிக்கப்பட்டது தான் சாமின்ற ஒன்று. அதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வம் தானே, நமக்கு நடுக்கல் தானே. நம்ம வீட்டில் யாராவது ஒரு போர் வீரன் இறந்து போயிட்டா அந்த வீரன் நினைவாக ஒரு நடுக்கலை நட்டு அந்த நடுக்கல்லை அவனாக நினைத்து நம்ம வழிபட்டது தானே. நம்ம பொங்கலுக்கு காலங்காலமாக பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக கிட்டத்தட்ட 50,000 வருஷம் பழமையான மொழி தமிழ் மொழி அப்படிங்கிறாங்க. இந்த 1000 வருடங்களாக நம்ம சூரியனையும் நாட்டையும் வணங்கியது தானே நம்மளுடைய பொங்கல் மரபு. இதெல்லாம் தெரியாமல் ஆளுநர் வந்து உடனே சித்தூர் காவி போடுறது, அவர் வந்து இந்துத்துவாங்கிறது. அப்புறம் அண்ணாமலையை பார்த்தீங்கன்னாங்க ஜெயலலிதா ஒரு இந்துத்துவாதிங்கிறது. இன்னைக்கு நியூஸ் ஹெட்லைன், ஜெயலலிதா வந்து ஒரு இந்துத்துவாதிங்கிறது. இவர்களுக்கு என்னென்ன வந்து சாதகமாக இருக்கிறதோ அதை பூரா பேச வேண்டியது. இவர்களுக்கு என்னென்ன சாதகமாக இருக்கோ அதை பூரா பேச வேண்டியது. சங்கிகளுக்கு, பிஜேபிக்காரங்களுக்கு, ஆர்எஸ்க்கு. அதாவது ஒரு பொய்யை திரும்ப 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 சொன்னோம்னா அது உண்மையாயிரும். அதே மாதிரி இவர்கள் ஆரம்பத்திலிருந்து அவர்களுக்கென்று ஒரு கலாச்சாரம் இல்லை, அவர்களுக்கென்று ஒரு மரபு இல்லை, அவர்களுக்கென்று ஒரு வழிபாடு இல்லை, அவங்களுக்கு எதுவுமே இல்லை. எல்லாம் இங்கே வந்து காப்பியடிக்கப்பட்டது. இந்த 2000 வருடங்களாக இந்த மண்ணில் இருந்ததை திருடி தங்களுடையது. ராமாயணம் மகாபாரதம் நம்ம ஊரை சேர்ந்ததே இல்லை, அது பாரசீக கதைங்கிறாங்க. ஒருத்தன் நேபாளத்தில் நடந்துக்குதுங்கிறான். நேபாளத்துக்காரன் ராமர் சீதையெல்லாம் எங்கள் ஊரில் தான் பிறந்தாரு, அயோத்தியை எங்கள் ஊரில் தான் இருக்குங்கிறான்.
இவர்கள் ஒரு புது கதையாக கொண்டு வந்து மக்களை ஏமாற்றி ஆன்மீகம் அப்படிங்கிற போர்வையில் மக்களை திசை திருப்பி இவர்களுடைய அந்த மனம் அந்த இந்துக்கள் என்ற வெறியை ஏற்றி மற்ற மதத்தினரை எதிர்க்க வைத்து மற்ற சாதியினரை எதிர்க்க வைத்து சாதிக்குள்ள சண்டைகளை மூட்டிவிட்டு அந்த சண்டையில் குளிர் காஞ்சி இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாக்க நம்ம சந்தோஷமாக இருப்பான். ஆரியன் கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் செய்த வேலைகளெல்லாம் பிரிவினைவாதம், பிரிவினை, சூழ்ச்சி. இதுதான் ஆளுநர் இந்த ரம்மிங்க அதுக்கு ஒரு சட்டம் போட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அந்த சட்ட மசோதாவை சட்டமாக்குவதற்கான அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வாங்குவதற்காக நம்ம ஆளுநருக்கு அனுப்பிச்சி விட்டா அதுக்கு இன்ன வரைக்கும் பதில் இல்லைங்க. இன்ன வரைக்கும் ரம்மி நடந்துக்கிட்டு தான் இருக்குது, பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, விளம்பரங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்க, இது உங்களை கெட்ட அந்த பழக்கத்திற்கு ஆளாக்கலாம், இல்லை என்றால் பணம் சம்பந்தமான இழப்புகளை ஏற்படுத்தலாம், கவனமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு அதிலே விளம்பரத்திலே வேறு சொல்கிறாங்க. ரம்மி விளையாடுன்னு சொல்கிறாங்க, அதிலே இதை சொல்கிறாங்க. இந்த 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 பழக்கம் உங்களுக்கு இந்த விளையாட்டு உங்களுக்கு பழக்கத்திற்கு அடிமையாக்கலாம், அல்லது பண இழப்புகளுக்கு ஆளாக நேரிடும் நீங்கள். அதனால் கவனமாக இருக்கும். அந்த பண இழப்புகள் நடக்கும்னு தெரியுது இல்லை, பழக்கமாயிரும் ரொட்டீன் ஆயிருங்கிறது தெரியுதுல்ல. அப்புறம் ஏன் அந்த எந்த வெங்காயத்துக்கு அதை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு நம்ம கேட்குறோம்ல, அதுக்கு இழுத்து மூடணும்ல. ஆனால் அந்த இவன் நடத்துகிறான் பார்த்தீங்களா, அந்த ரம்மி சர்க்கிள், அது மாதிரி இந்த இந்த சீட்டாட்டத்தை நடத்துகிற அந்த கும்பல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கும்பல்லாம் வந்து கவர்னரை சந்திக்கிறான். தமிழ்நாட்டு மக்களினுடைய வரிபணத்தில் அந்த தமிழ்நாட்டு மண்ணுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த ராஜ்பவன் தமிழ்நாட்டுடைய கோட்டை, அந்த கோட்டைக்குள்ளே வந்து நீ உட்காந்துக்கிட்டு எங்கள் மக்களினுடைய வரிப்பணத்தில் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அங்கே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் சம்பளம் போடுறது யார்? அது ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு அரசு. கவர்னருக்கு சம்பளம் கொடுக்குற தமிழ்நாடு அரசு. கவர்னர் போயிட்டு வரதுக்கு போக்குவரத்துக்கு பெட்ரோல் டீசல் போடுறது யார்? தமிழ்நாடு அரசு. அவருடைய செலவுகளுக்கு பணம் தருவது யார்? தமிழ்நாடு அரசு. அவருடைய குடும்பத்துக்கு சோறு போடுறது யார்? தமிழ்நாடு அரசு. எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து வர வருமானத்தை பூரா வாங்கிக்கணும். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரம்மியில் ஒரு 10 லட்சம் இழந்து அவன் வந்து செத்தான் அப்படின்னா அதை பற்றி அவர் கண்டுக்க மாட்டார், அதை பற்றி அவர் பேச மாட்டார், அதை பற்றியெல்லாம் கண்டுக்க மாட்டார். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து எல்லா சிலைகளும் அணிவிப்பார், எல்லாத்தையும் வாங்கிக்குவார், கவர்னராக இருப்பார். மாலை மரியாதை அந்த சடங்கு அவருக்கு வந்து அவருக்கு வந்து பிளாக் ஹேட்ஸ் மாதிரி அவருக்கு இராணுவ தளபதிகள் அவருக்கு பாதுகாப்பு, போலீஸ் தளபதிகள் அவருக்கு பாதுகாப்பு, அவர் செக்ரட்டரி, அவர் கீழே வேலை செய்கிறதுக்கு அவர் அந்த ராஜ்பவனில் வேலை செய்கிறதுக்கான அவ்வளவு பேர், இவ்வளவு பேரும் இருந்தும் இவ்வளவு பேர்த்துக்கு சம்பளம், போக்குவரத்து, கரண்ட் பில்லு எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணால் தமிழ்நாட்டு மக்களினுடைய வரிப்பணம் வேணும். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அந்த ரம்மியில் விளையாண்டு பணத்தை இழந்து தோற்று சாகணும். எத்தனை பேர் இழந்ததை பார்த்தோம், எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. டெய்லி நாளிதழ்களை வருதா இல்லையா? இப்பொழுது கொஞ்சம் குறைந்திருக்கிறது, ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நிறைய நடக்கும். ரம்மியில் பணம் விளையாண்டு 10 லட்சம் தொட்டாங்க, 20 லட்சம். அதை பேன் பண்ணுறதுக்கு முடியல. திருவள்ளுவர் அவர் பாட்டுக்கு செவனேன்னு இருக்கார், நம்ம கலாச்சாரம் நம்ம பாட்டுக்கு செவனேன்னு இருக்கோம். நம்ம பாட்டுக்கு வெந்ததை திருட்டு விதி வந்தால் சாகலான்னு நம்ம பொழப்ப நம்ம பார்க்குறோம். எவனாவது அங்கேருந்து வர்றாங்க வந்து நம்மளை குழப்பி விட்டு இது இப்படின்னு மாற்றி விட்டு நம்மளை த்ரெட்டு பண்ணி இது டென்ஷன் பண்ணி தேவையில்லாத வேலைகளை பார்த்து நம்மளுடைய கலாச்சாரத்தை மாற்ற நினைக்கும் இந்த மூடர்களிடம் இருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும். நன்றி, வணக்கம்.